நம்ம ஆன்சரிங் இஸ்லாம் தமிழ் அப்படின்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் வந்து இஸ்லாமியர்கள் மற்றவர்கள் எப்படி சொல்கிறது, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களோ இல்லை யாராக இருந்தாலும் வேதத்தை தவறுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பைபிள்லேருந்து வசனங்களை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் கோட் பண்ணி, பாத்தியா வேதம்னு நீ சொல்கிற பைபிளே தப்பாக இருக்குது, பிழையாக இருக்குதுன்னு சொல்கிற அநேக காரியங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரோம். அது சம்மந்தமாக ரீசெண்டாக கிருஷ்ணவேல்னு ஒரு நபர் நோவா காலத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவருக்கே தெரியாமல் சொல்லிட்டாரு, மனிதர்கள்லாம் பல ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்தாங்க, இது ஆண்டவருக்கே தெரியாமல் போயிடுச்சு, இல்லை மனிதர்கள்லாம் ஆண்டவருடைய பேச்சை கீழ்ப்படியாமல் 120 வருஷம் வாழாமல் 900 வருஷம்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி தவறாக சித்தரிச்சிருந்தார். அதுக்கான விளக்கத்தை கொடுத்தோம். அப்படி அங்கே ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கிறிஸ்தவ நபர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ பைபிளில் இருந்து விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி ஜென்யூனாக சொல்லணுன்னா நம்ம எந்த சேனலில் போடுவோம், இந்த சேனலில் தான் போடுவோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிருஷ்ணவேல் சொன்ன பொய்யை நம்ம வெட்ட வெளிச்சமாக்கின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லைன்றவங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிப்பு கிருஷ்ணவேல் பேசுனதை போடுறேன், பாருங்கள். இந்த ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் 3வது வரி என்ன சொல்கிறாரு கடவுள், அப்போது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் படைத்த மனிதர்கள் யாராவது கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு 35 பேர் அவர் சொன்ன பேச்சை கேட்கல அந்த காலத்துலேயே. யாரெல்லாம் பாருங்கள், மெதுசலா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்கார். ஜொராட் அப்படின்றவர் 962 வருஷம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்டு கரெக்டாக 125 வருஷத்தில் சாவாமல் 35 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் ஏன் விட்டு வச்சார் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ கர்த்தர் போய் சொல்கிறாரா, இல்லை இவங்கெல்லாம் கர்த்தரோட பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ இதுதான் கிருஷ்ணவேலோட கிளைம். அதுக்கு நம்ம என்ன பதில் கொடுத்தோம்னா, ஆதியாகமம் 6:3, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்படின்னா அவனுடைய ஆயுட்காலம் 120 வருஷம்னு இல்லை. ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 120 வருஷம்தான் அவன் இந்த பூமியில் இருக்க போகிறான், அதுக்கப்புறம் அழிய போகிறான், நான் என்னன்னைக்கு அவன் கூட போராடுறது இல்லை அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாரு. இங்கே ஆயுட்காலம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு நபர் கேட்ட கேள்வி என்னென்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் கடைசியில் நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். ஸோ ஆப்வியஸாக நோவாவுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. 6வது, அதாவது 500 வருஷத்தில் குழந்தை பிறந்துருச்சு. 6வது அதிகாரத்தில் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவானானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். ஸோ இப்போ கிளைம் என்னென்னா, 5வது அதிகாரத்தில் 32வது வசனத்திலே நோவாக்கு 500 வயசு ஆகிடுச்சு, 3 குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6வது அதிகாரத்தில் பாதியில் தான் அழிக்க போகிறேன்னே ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது நோவாக்கு 500 வயதுக்கு மேலே தான் ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு. அழிவை எப்போ கொண்டு வந்தார்னா 7வது அதிகாரத்தில் 6வது வசனம், ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். ஸோ 500 வருஷத்துக்கு மேலே தான் ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறாரு. நோவா 600 வயசாக இருக்கும்போது ஜலப்பிரளயம் வந்துருச்சு. ஸோ 100 வருஷம் கூட ஆகலை. அப்போது
ஆண்டவர் சொன்ன 120 எதை குறிக்குது, தவறாக இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த கேள்வியை நீங்கள் இப்படியே கேட்டிங்கன்னா அது நல்ல ஜென்யூனான கேள்வி தானே, சரிதானேன்னு தோணும், வேதத்திலே தவறு இருக்குன்னு கூட தோணும். ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, இதை கேட்குற நபர்கள் இஸ்லாமியர்களோ இல்லை ஏத்திஸ்ட்டுன்னு தங்களை தாங்களே சொல்லிக்கொள்கிற கடவுள் மறுப்பாளர்களோ இல்லை பகுத்தறிவாளர்கள் அது இதுன்னு சொல்லி என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாரும் ஒன்றை தவறிடுறாங்க. என்னென்னா, ஒருத்தன் பைபிள்லேருந்து தப்புன்னு சொல்கிறான்னா அந்த பைபிளை எடுத்து மேலேயும் கீழேயும் படிக்கணும் அப்படின்றத தவறிடுறாங்க. இப்போது 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு இருக்குன்றதுக்காக 6வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் நோவாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்னு டிசைட் பண்ணுறது தவறு. ஏன் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக மேலேருந்து படிப்போம். 5வது அதிகாரம் 1வது வசனம். எதுக்காக 5வது அதிகாரம் இருக்குன்றது இங்கே தான் படிக்கணும். ஆதாமின் வம்ச வரலாறு. ஆதாம் ஆண்டவர் படைச்சார் இல்லையா, அதுலேருந்து நோவா காலம் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறை முழுசாக சொல்கிறாங்க. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் அப்படின்னு ஆரம்பித்து இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்னு அந்த வம்ச வரலாறு வரும். இதில் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். அதே 5வது அதிகாரத்தில் 7வது வசனம். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். சரியா? அந்த சேத்தினுடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். 8வது வசனம். 9வது வசனம். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். இப்போ 8வது வசனத்திலேயே சேத்து சாவறான், 912 வருஷம் உயிரோடு இருந்து சாவறான் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால சேத்து இறந்ததுக்கு அப்புறம்தான் ஏனோஸுக்கு 90 வயசாச்சு கேனானை பெற்றான் அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியுதா? ஸோ ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தனுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அங்கே டினோட் பண்ணி வரிசையாக சொல்கிறாங்க. அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளையும் பிறந்துட்டான், பிள்ளைக்கு பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. சரியா? இப்படி தான் அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் வரும். அப்படியே கடைசியாக 5வது அதிகாரம் கடைசியில் நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு வம்ச வரலாறை முடிக்கிறாங்க. இந்த வம்ச வரலாறை எழுதுறது தான் இந்த 5வது அதிகாரத்துடைய நோக்கம். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7, 8, 9 எல்லாத்தையுமே எழுதுனது நோவா கிடையாது. ஆண்டவருடைய இன்ஸ்பிரேஷன்னால் வேற ஒரு நபர் எழுதுகிறார். சரியா? ஸோ அவருடைய இன்டென்ஷன் 5வது அதிகாரத்தில் வம்ச வரலாறை எழுதி முடிக்கிறது. 6வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மனுஷர் பூமியில் பெருகிறாங்க, ராட்சசர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பாவம் ரொம்ப மோசமாக கடுமையாக ஆகுது. 5வது வசனத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது என்றார். இப்படி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி 3வது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்னு சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லி முடித்து வரும்போது 8வது வசனத்தில் தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 3வது வசனத்தில் சொல்லிட்டாரு 120 வருஷம் தான் வாழ போகிறான்னு. 8வது வசனத்தில் நோவாவுக்கு கிருபை கிடைக்குது. 9வது வசனத்தை படிக்கணும், நோவாவின் வம்ச வரலாறு. ஸோ நோவாவை பற்றி பேசும்போது ஆண்டவர் 120 வருஷம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. கிருபை கிடைச்சதுக்கப்புறம் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்போ சந்திரியான்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதுக்கப்புறம் நோவா நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் விசனப்பட்டார், 120 வருஷம் தான் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 10வது வசனத்தில் நோவா சேம் காம் யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இப்போது 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் தான் நோவாவுக்கு குழந்தை பிறக்குது. ஆனால்
5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நோவா இவர்களை பெற்றான்னு எழுதியிருக்குன்னா அது வம்ச வரலாறு. ஆதாம் தொடங்கி நோவா வரைக்கும் உள்ள வம்ச வரலாறு ஆதியாகமத்தை எழுதின நபர் எழுதி முடிக்கிறார். அதுதான் அவருடைய இன்டென்ஷன். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திறந்த மனதோட பைபிளை படிக்கும்போது அங்கே தான் குழந்தை பிறந்ததுன்னா இங்கே ஏன் நோவாக்கு குழந்தை பிறந்ததுன்னு ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா திரும்பி அங்கே போய் படித்தா வம்ச வரலாறுன்றதை பிடிச்சிருவோம். இந்த கன்ஃபியூஷனே இருக்காது. 13வது அதிகாரம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்திலே உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லி பேழையை எப்படி உண்டாக்கணும்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நோவா பேழையை செஞ்சு 600 வயசு ஆகும்போது ஜலப்பிரளயம் வருது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது. இதுதான் சம்பவம். ஸோ ஆப்வியஸாக அந்த 120 வருஷம் மனுஷன் இதுக்கு மேலே 120 வருஷம் தான் வாழ போகிறான்னு ஆண்டவர் சொல்கிறது தானே தவிர அவனுடைய ஆயுசு நாள் இல்லைனா வாழ்நாள் 120 தான் அப்படின்னு சொல்லலை. சொன்னதாக கிருஷ்ணவேல் போய் தான் சொன்னார். எப்படியும் 5வது அதிகாரத்திலே குழந்தை பிறந்துருச்சுன்னு இன்னொரு போய் சொல்லி வீடியோ போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு விளக்கமாக நம்ம நேயர்களுக்கு இந்த வீடியோ